Welcome to Nishan Study Services. என் பேர் டாக்டர் மதன். நான் ஆர்காட்டில் 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். மெட்ரிக் ஸ்கூல் தான். ஆனால் கடைசியில் 11th படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை எம்பிபிஎஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீட்டு ஏறுனேன். ஆனால் நீட்டு ஸ்கோர் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். சீட்டு கிடைக்கல. ஓகே நான் ஃபாரின் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் நிஷான் ஸ்டடி சர்வீஸ் அப்போ பார்த்தேன். பார்த்துட்டு இவங்க போய் கன்சல்டேட்டிவ் பண்ணேன். பார்த்தா ஒரு ஓகேப்பா பண்ணலாம்ப்பா ஓகேன்னு சொல்லிட்டு ஓஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணாரு. நானும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ டாக்டர் படிக்க போகிறேன். என் பேர் சண்முகம். நான் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போஸ்ட்டில் 23 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு என் பசங்களாம் ஆசைப்பட்டான் சின்னவன். அப்போ நான் மெடிக்கல் லைனில் போகணும், இது எம்பிபிஎஸ் படிக்கணும். ஆனால் அதனால் நம்மளுடைய கெப்பாசிட்டி அது இருக்குமான்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன். இருந்தாலும் குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரே எய்மோட நானும் பல தடவை ட்ரை பண்ணேன். அவனே நல்லா படிக்க வச்சு கடைசியில் சில காரணத்தினால நீட்டோட எக்ஸாமு சில விஷயங்களால அவனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் படிக்க முடியாது போச்சு. அவனை அப்ரோட் அனுப்பணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும். ஆல்ரெடி நம்ம எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், வேற எந்த மெத்தடும் அவனுக்கு வேற எந்த எய்மே இல்லை. அது மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய குறிக்கோள் மொத்தமே அதுதான். அதனால அவனை சரி சொல்லிட்டு நம்ம சென்னையில் நிஷான் கன்சல்டிங் சர்வீஸ் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டேன். பார்த்து பேசும்போது சரி படிக்க வைக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா படிக்க வைக்கலாம். அவருடைய ஒத்துழைப்போட இப்போ என் பையன் வெளிநாடு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். போகலாம். கிர்கிஸ்தானில் ஒரு ஓஸ்ட் மெடிக்கல் காலேஜ், இன்டர்நேஷனல் மெடிக்கல் காலேஜில் குறைஞ்ச கட்டணத்தில் வெளிநாட்டு போய் படிக்கிறதா தான் நம்ம இந்த நிஷான் ஸ்டடி சர்வீஸ் ரொம்ப அற்புதமான ஒரு நிறுவனம். இதை பார்க்கும்போது எங்களை போல ஒரு ஏழை மீடியமான ஒரு குடும்பத்தினருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட என் பையனை அந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் ஆசையோட வந்திருக்கேன். என்னோட பையன் பேர் மதன். அவங்க வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். என் பையன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால சரி படிக்க வைக்கலாம். +1 நல்லா மார்க் எடுத்தான். சரி அவன் பயாலஜி குரூப் நல்லா வருதுன்ட்டு எனக்கு ஆசைப்பட்டான். சரி படிக்கிட்டோம் நினைச்சாக்கா ஃபீஸ் நம்ம தான் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால சரி வெளியே அப்ராட் அப்ளை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. +1 அவனுக்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தேன். நைட்டு 10-11 படுக்கும். குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான், வேணாப்பா விட்டுடுப்பான்னு சொன்னேன், கேட்கல. சரி நான் பேராமெடிக்கல்லாம் சேர்த்து விடுறப்பான்னா இல்லை கொஞ்சம் பைசாவுக்கு தான் நம்ம பார்க்குறேன், நான் அப்ராடில் படிக்கிறேம்மா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தான். சரி யூடியூப் மூலயமா நம்ம பார்த்துனே இருந்தேன், செக் பண்ணினே இருந்தோம். சரி அது மூலயமா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு முதல்ல ஃபோன் பண்ணி பார்த்தோம். பார்த்ததும் அவன் நல்லா ரெஸ்பான்சிபிள் கொடுத்தாரு. நல்லா பேசினார், ஃப்ரீயா பேசினார். நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க மாதிரியே பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இவன் மூலியமாவே நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சரிப்பா அது மாதிரி இருக்கு, ஓஷன் சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு, போகலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். சரி போகலாமா அப்படின்னு சொல்லி அது நல்லா படித்தான். +1 நல்லா மார்க் எடுத்தா, நீட்டும் அச்சீவ் பண்ணான், எல்லாமே செய்யுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இவன் மட்டும்தான். அதனால சரி இவங்க படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. தேங்க்ஸ் டு நிஷான் ஸ்டடீஸ். ஸ்டடி சர்வீசஸ் மூலமா மெடிக்கல் படிக்க ரஷ்யாவுக்கு போங்க. ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல் டாக்டரா வருவீங்க.